श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய 29வது ஸ்லோகம் யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் அனுபவிக்கலாம். சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் யதிராஜருடைய ஸ்ரீசூக்திகளிடம் பிரார்த்திக்கிறார். அவர் சூக்தியின் அருளை வேண்டுகிறார். அந்த ஸ்ரீசூக்திகளின் அருளை வேண்டுகிறார். உடையவருடைய ஸ்ரீபாஷ்யம் போன்ற ஸ்ரீசுக்திகளை மனதால் தியானித்து அதிலுள்ள விசேஷ அர்த்தங்களால் எல்லாம் தனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதன் பெருமையை பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். முனி பகுமதசாரா முக்தி நிஸ்ரேணிகேயம் சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி ஷமித துரித கந்தா संयमीन्द्रस्य सूक्तिः परिचितगहनानः प्रश्नुवीतप्रसादं मुनिबहुमतिहीन मुनिबहुमतसारा मुक्तिनिःश्रेणिकेयं सहृदयहृदयानां शाश्वती तिष्ठसिद्धिः शमितदुरितगन्धा संयमीन्द्रस्य सूक्तिः परिचितगहनानः प्रश्नुवीतप्रसादं. शमितदुरितगन्तानु ஒரு பாட்டம், ஷமித விமத கேதான்னு இன்னொரு பாட்டம். ஜஸ்ட் ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த போதாயன முனி ஸ்ரீ வேதவியாசருடைய சிஷ்யர் போதாயன முனி, நம்மாழ்வார் ஷடகோபமுனி, நாதமுனி, யாமுனமுனி முதலிய மகான்களால் ஆதரத்துடன் போற்றி புகழப்பட்ட சாரமான சிறந்த பொருள்கள் பொதிந்ததும் மோட்சம் செல்பவர்களுக்கு படிக்கட்டு போன்றதும் தூய மனதை பெற்ற மகான்களின் ஹிருதயங்களுக்கு தெய்வத்தால் அருளப்பெற்ற அழியாத பாக்கியம் போன்றதும் வேறு மதத்தவர்களால் உண்டாக்கப்பட்ட துக்கத்தை போக்கும் வல்லமை உடையதும் படிக்க படிக்க ஆழ்ந்த பொருள்களை தருவதுமான யதிராஜருடைய திவ்ய சுக்தி. அந்த திவ்ய சுக்தியானது அதில் பொதிந்துள்ள சிறந்த பொருள்கள் நமக்கு எளிதில் விளங்குமாறு அருள் புரிய வேண்டும். அந்த திவ்ய சுக்திகள் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது முனி பகுமதசாரா முக்தி நிஸ்ரேணிகீயம். பகுமத மிக மதிக்கப்பட்ட, சாரா சாரமான அர்த்தத்தை உடையதும், முக்தி நிஸ்ரேணிக முக்தினா மோட்சத்துக்கு ஏணி போன்றது, மிக மதிக்கப்பட்ட சாரமான அர்த்தத்தை உடையது எது? எதிராஜ ஸ்ரீசுக்திகள். மோட்சத்துக்கு ஏணி போன்றது எதிராஜருடைய ஸ்ரீசுக்திகள். சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி. மோட்சத்துக்கு நிஸ்ரேணிகா, மோட்சத்துக்கு ஏணி போன்றதுன்னு சொன்னப்புறம் சஹிருதய ஹிருதயானாம் நல்ல மனமுடையவர்களின் உள்ளங்களுக்கு சாஸ்வதி திஷ்ட சித்தி, நிலையான பாக்கியம் பழுத்தது போன்றது. அதாவது அவர்களுடைய உள்ளங்களுக்கு நிலையான பாக்கியம் கிடைச்சிட்டு இந்த ஸ்ரீசுக்திகளால். ஷமித துரித கந்தா போக்கடிக்கப்பட்ட பாபத்தின் சம்பந்தத்தை உடையது. அதாவது பாபங்கள் போக்கடிக்கப்பட்டது ஆல்ரெடி. அப்படிப்பட்ட ஸ்ரீசுக்திகள் பரிச்சித ககன கற்க ஆழ்ந்த கருத்துக்களை உடையது. அப்படி உள்ள சம்யமீந்திரஸ்ய யதிராஜருடைய இயம் சுக்திகி, இந்த ஸ்ரீசுக்திகள் நகா நமக்கு பிரசாதம் பிரஸ்னுவீத அருளை செய்ய வேண்டும். அப்படி ஆச்சரியமாக அந்த ஸ்ரீசுக்திகள் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமி. முனிமகுமதசாரா முக்தி நிஸ்ரேணிகேயம் சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி ஷமித துரித கந்தா சம்யமீந்திரஸ்ய சூக்தி பரிச்சித ககனான பிரஷ்ணுவீத பிரசாதம்.
என்கிறார். ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளிச் செய்த ஸ்ரீசுக்திகள் போதாயனர், டங்கர், திரமிடர், ஆழ்வார், நாதமுனிகள் முதலிய மகாமுனிவர்கள் அவர்கள் மிக போற்றி எடுத்த வேதாந்தத்தின் சாரார்த்தங்களை தம்முள் பொதிந்து கொண்டுள்ளன. பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள் எதை பொதிந்து கொண்டுள்ளன? போதாயன விருத்தி, டங்கர், திரமிடர், ஆழ்வார், நாதமுனிகள் இவர்கள் மிக போற்றி எடுத்த வேதாந்தத்தின் சாரார்த்தங்களை ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் தன்னுள் பொதிந்து கொண்டுள்ளன. இந்த ஸ்ரீசுக்திகளை சேவித்து அனுபவித்தால் படிப்படியாக மோட்சத்தை பெற்றுவிடலாம். ஒரு ஏணி மாதிரி ஆகிடும். ஆகவே இவை மோட்சத்துக்கு செல்ல ஏணியாக இருக்கிறது. நேர்மையான வழியிலேயே செல்லும் உள்ளம் பெற்ற அறிஞர்கள் தங்கள் பாக்கியம் இந்த மாதிரி ஒரு ஸ்ரீசுக்திகள் வந்திருக்கு என்று கருதுவர். இவற்றை சேவித்தால் பாபம் கொஞ்சம் கூட இல்லாமல் அகன்று போய்விடும். மேலும் இந்த சுக்திகளை எவ்வளவு பரிச்சயம் செய்தாலும் இவை மேன்மேலும் ஆழ்ந்த கருத்துக்களை உடையது. இவ்வாறு சிறப்பு பெற்ற இவருடைய ஸ்ரீசுக்திகள் தங்கள் சாரார்த்தம் நமக்கு புலப்படுமாறு அருள் புரிய வேண்டும். இந்த ஸ்ரீசுக்திகளே நமக்கு அதனுடைய சாரார்த்தம் புலப்படுமாறு அருள் புரிய வேண்டும் என்கிறார். அஸ்மத் ஆச்சாரியன் ரொம்ப அழகாக இதை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இங்கு உடையவருடைய ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் போன்ற ஸ்ரீசுக்திகளை மனதால் தியானித்து அதில் உள்ள விசேஷ அர்த்தங்களை எல்லாம் தனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அதன் பெருமையை பேசுகிறார் சுவாமி. உடையவரின் ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேதாந்த சங்கிரகம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் இதெல்லாம் போன்ற நூல்களில் போதாயனர், டங்கர், திரமிடர், குஹதேவர் ஆகிய பூர்வாச்சாரியர்களின் வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் பொதிந்திருக்கிறது. இந்த நூல்களில், உடையவருடைய நூல்களில் ஷடகோபமுனி, நாதமுனி, யாமனமுனி ஆகிய முனித்திரயங்கள் தங்கள் நூல்களில் சாதித்த வேதாந்த சம்பிரதாய கருத்துகளும் இதில் நிரம்பி இருக்கிறது. வாக்கியக்காரர், திரமிட பாஷ்யக்காரர் நிச்சயித்த சாரார்த்தங்கள் எல்லாம் உடையவர் ஸ்ரீ சுக்திகள் சுவாமி உடையவர் அவருடைய ஸ்ரீசுக்திகளில் பிரகாசிக்கிறது. மகான்கள் காட்டிய வழியினின்றும் சிறிதும் வழுவாதபடி வியாசரின் பிரம்மசூத்திரங்களுக்கும் கீதைக்கும் உபனிஷத்துக்களுக்கும் உடையவர் உரையிட்டிருப்பது அனைவரும் போற்றி உகக்கத்தக்கது என்கிறார் இங்கு சுவாமி. பாஷ்யக்காரர் சாரார்த்தங்கள் எல்லாம் உடையவர் ஸ்ரீசுக்திகளில் இருக்க திரமிட பாஷ்யக்காரர் நிச்சயித்த சாரார்த்தங்கள் போதாயன விருத்தி தெரிவிப்பதும் நாதமுனி, யாமனமுனி தெரிவிப்பதும் எல்லாம் உடையவர் ஸ்ரீசுக்திகளில் பிரகாசிக்கிறது. இங்கு உடையவரின் உரையை பாஷ்யம்னு சொல்லாமல் சம்யமீந்திரஸ்ய சுக்திகி என்கிறார். ஒரு பெண் பாலில் சொன்னதை சொல்கிறார். ஸ்ரீசுக்தியை ஒரு பெண் பாலில் சொல்கிறார். முனிவர்களுக்கு சீதையை அனுசூயாவும் அகஸ்தியரும் கொண்டாடியது போல உத்தம ஸ்திரீயும் கொண்டாடப்படக்கூடியவன். ஸோ அனுசூயாவும் அகஸ்தியரும் முனிவர்களுக்கு சீதையை கொண்டாடியது போல உத்தம ஸ்திரீயும் கொண்டாடக்கூடியவன். இவள் சௌந்தரியத்தினாலும் லாவண்யத்தினாலும் வெளித்தோற்றத்திற்கு பாராட்டக்கூடியவள். சமதாத்ம குணங்களால் கொண்டாடக்கூடியவளாகவும் இருப்பாள் இந்த ஸ்ரீசுக்தி. உடையவரின் ஸ்ரீசுக்தி ஆகிய இந்த பெண், இந்த மாது திராட்சா பாகமாகிற சொல்லமைப்பினால் அனைவரும் விரும்பி படிக்கக்கூடியதாக வெளித்தோற்றத்திலே அறிய முடிகிறது. திராட்சா பாகம், நாளிகேன பாகம்னு 2 பாகம். அதாவது திராட்சா பாகம்னா திராட்சையை அப்படியே சாப்பிட்டுடலாம், அப்படியே திராட்சை சாறு நாக்கில் வரும். ஆனால் நாரிகேள பாகம்ன்றது தேங்காய் சீவல், இவெல்லாம் தேங்காய் உடைத்து சீவி தோண்டி கிள்ளி பிரயத்னப்படணும். அப்போ தான் அதனுடைய ருச்சியை அனுபவிக்க முடியும். ஸோ இங்கே திராட்சா பாகம் போல உடையவரின் ஸ்ரீசுக்தியாகிய மாது அந்த திராட்சா பாகமாகிற சொல் அமைப்பினால் அனைவரும் விரும்பி படிக்கக்கூடிய வெளித்தோற்றத்திலேயே ஆச்சரியமாக இருக்கு. காவிரியில் அழகாக ஊற்று தோண்ட தோண்ட குபு 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 என்று நீர் கிளம்புவது போல ரசிகர்களுக்கு கம்பீரமான கருத்துக்களையும் நுண்ணிய சாரார்த்தங்களையும் மனதில் கொடுத்து கொண்டே இருக்கும், படிக்க படிக்க படிக்க. எனவே ராமானுஜ முனிவரிடம் தோன்றிய ஸ்ரீசுக்தியாகிய இந்த பெண்
அதை படித்து படித்து பரிச்சயம் பண்ண பிரசாதமாகிற அனுக்கிரகமாகிற புத்திரனை எனக்கு கொடுக்கட்டும் என்று வேண்டுகிறார். ஸ்ரீபாஷ்யம் என்னும் நூலே தன்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்கிறார் சுவாமி. அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி. சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யத்தினிடத்தில் தேவதா விசுவாசம் கொண்டவர் என்பதை அறியலாம். இதிலிருந்து அது ஒரு தேவதை. உடையவருடைய திவ்ய சுக்திகளை குருமுகமாக காலக்ஷேபம் செய்தால் தத்துவஞானம் ஏற்படும். அதன் காரணமாக உபாயத்தில் இழியச் செய்து மோட்சத்தை பெற உதவும். ஸ்ரீவைகுண்டம் மேலே இருப்பதால் அது ஒரு ஏணி போன்ற அனாயாசமாக மேலே ஏற உதவுகிறது உடையவரின் ஸ்ரீசுக்திகள். குலஸ்திரீயும் தன்னுடைய புருஷனுக்கு சகதர்மச்சாரிணியாக மோட்சத்தை அளிக்கவல்ல அனுஷ்டானங்களில் ஒத்துழைத்து அதை பெற உதவுகிறாள் அல்லவா? சுவாமி இங்கு தெரிவிக்கிறார் அஸ்மத் ஆச்சாரியன், ஒருவருக்கு மனைவி ஜன்மாந்தர பாக்யவசத்தால் நல்லவளாக அமைய வேண்டும். பஞ்சலகாராம் பாரியாம் புருஷக புண்ணியாதிகோ லபதே அனுகூலாம் விமலாங்கீம் குச்சலாம் குலஜாம் சுச்சல சம்பன்னாம். முற்பிறவிகளில் புண்ணியங்கள் பண்ணினவர்களுக்கு 5 லகரங்கள் உடைய மனைவி கிடைப்பாளாம். 5 லகரம் என்னென்னா அனுகூலை, விமலாங்கி, குஷலா, குலஜா, சுஷீல சம்பன்னா. இந்த 5 லகரங்கள் அனுகூலை லா, விமலாங்கி லா, குஷலா, குலஜா, சுஷீல சம்பன்னா. இதில் இந்த 5 லகரங்களும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அதாவது கணவனுக்கு அனுகூலையாய், ஒத்த மனமுடையவளாய், உறுப்பு குறைவின்றி விமலமாய், அழகிய கைகள் முதலிய அங்கங்கள் உடையவளாய், குச்சலையாய், செயலாற்றும் திறமை உடையவளாய், குலஜையாய், பண்புள்ள நற்குடியில் பிறந்தவளாய், சுஷீலையாய், நற்குண நற்பண்புகள் மிக்கவளாய் அமைவாள். இந்த 5 லகரம். இத்தகைய உத்தம ஸ்திரீயானவள் தன்னை சகிருதயமாக பிரீத்தியுடன் நடத்தும் புருஷனுக்கு எல்லா பலன்களையும் அளிப்பவளாக இருப்பாள் என்கிறார் சுவாமி. பதிவிரதையான மனைவியை போன்று உடையவரின் ஸ்ரீசூக்தியும் சகிருதயருக்கு, அதாவது ஸ்ரத்தையுடன் சொல்லின் பொருளை அறிந்து அதன்படி நடப்பவர்களுக்கு மோட்சானந்தமான ஐஸ்வர்யத்தை அளித்து யோகானுஷ்டானம் பண்ணுகிறவர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தினால் கிடைக்கும் சாஸ்வதமான சித்தி போல சந்தோஷத்தை அளிக்கும் உடையவருடைய ஸ்ரீசுக்தி. சீதை தனது கற்பு கனலினால் இலங்கையை எரியவும் தீயோர் மாளவும் காரணமானாள். அதே போல பதிவிரதையானவள் தனது கற்பினால் கணவனின் பாப்பங்களையெல்லாம் சுட்டரித்து விடுவாள். ஸ்ரீபாஷ்யமும் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தியும் ஒரு தடவை ஸ்ரத்தையுடன் பொருளை மனதில் கொண்டு பாராயணம் பண்ணினால் நாம் பண்ணின பாபங்களை தேய்த்து நமது இன்னல்களை போக்கும். அதோடு நம்மீது பிற மதவாதிகள் சொல்லும் தோஷங்களுக்கு தகுந்த பதில் கூற எதிராஜ சூக்தி உதவும். ஸ்ரீபாஷ்ய சூக்தியை நன்கு கற்றவர்கள் வாதத்தில் பிற மதவாதிகளை எளிதில் வென்று விடுவார்கள். பிற மதங்கள் வேதத்தின் அடிப்படையில் அமையாததை தெளிவாக காட்டுகிறது ஸ்ரீபாஷ்யக்காரரின் ஸ்ரீசூக்தி. இதை படித்து படித்து பழக பழக புதிதாக நாம் ஊகித்து அறிய முடியாத விசேஷ அர்த்தங்களை எல்லாம் நாம் அறிய முடியும். உத்தம ஸ்திரீயானவள் தன்னை உண்மையாக நேசித்து அதற்கேற்ப தன்னை ஆளும் புருஷனை தன்னுடைய ராசிக்கியத்தாலும் இனிய சொல்லினாலும் சாத்துரியத்தினாலும் எப்படி மகிழ்விப்பாளோ அதே போல ஸ்ரீபாஷ்யம் போன்ற ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகளும் தன்னை திரும்ப திரும்ப படித்து ஆராய்கின்றவனுக்கு அகில ஸ்ருதிஹிதம் ராமானுஜீயம் மதம், அனைத்து வேத வாக்கியங்களுக்கும் இணக்கமானது, ஒத்துப்போவது ராமானுஜ மதமே என்று உறக்க அடித்து பேசுவதற்கு வேண்டிய யுக்திகளை எல்லாம் தோன்றச் செய்யும். இப்படிப்பட்ட ராமானுஜ ஸ்ரீசுக்தி எனக்கு அருளட்டும் என்கிறார் சுவாமி. இங்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது ராமானுஜ ஸ்ரீசுக்தியை பெண்ணாக நினைத்து வழிபடுவாரும் உண்டோ என்று. ஒரு ஆண் தன்னை பெண்ணாக பாவித்து ஒரு ஆணை நேசித்து காதலித்து பழகுவாரா யாராவது? உண்டு. அஸ்மதாச்சாரியன் தெரிவிக்கிறார், இது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் கலியுகத்தில் இது நிகழ்ந்தது தான். மாறன் சடகோபன் என்ற நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து பராங்குஷ நாயகியாக
நாயகனான காதலன் நாராயணனை அடைய என்ன பாடுபட்டார்? அவனுக்கு தூது அனுப்பி அவர் வாராமையால் ஒரு காதலியாக நாயகிப்படும் பாட்டையெல்லாம் தான் அடைந்து தன் புருஷன் ஒரு கோபியிடம் உரலில் கட்டுண்டதை நினைத்து 6 மாதம் மூர்ச்சித்து கிடந்து அவன் நேரில் வந்து மறைய அதற்காக ஏங்கி தவித்து கடைசியில் நாயகனை பெற்று மகிழ்ந்த சம்பவம் பூமியில் உண்மையில் நிகழ்ந்தது தானே. அதுபோல ஸ்ரீசுக்தியை உடையவரின் நூலை ஒரு அழகிய யுவதியாக பாவித்து ஈடுபட்டோர் உண்டோ என்றால் உண்டு. அது நம் சுவாமி தேசிகன். ஒரு சுவாமி தேசிகனே ஒரு வாலிபன் ஒரு பெண்ணிடம் கண்டு கேட்டு உற்று முகந்து பேசி 5 புலன்களாகிற கருவிகள் கண்ட அளவில்லா சிற்றின்பத்தை பெறுவது போல நம் சுவாமி தேசிகனும் உடையவருடைய ஸ்ரீசுக்தியாகிய பெண்ணோடு கண்டு கேட்டு உற்று முகந்து பேசி 5 புலன்களாம் கருவிகளால் காண முடியாத அளவில்லா பேரின்பத்தை பெற்றதாக பேசுகிறார். நிர்விஷ்டம் யதி சார்வபௌமவச்சசாம் ஆவர்த்திபி யௌவனம் என்கிறார். நிர்விஷ்டம் யதி சார்வபௌமவச்சசாம் ஆவர்த்திபிகி யௌவனம். தனது வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும்போது எனது யௌவனப் பருவம் முழுவதும் உடையவரின் நூல்களை திரும்ப திரும்ப ஆராய்வதாகிற பல பெண்களோடு, அதாவது ராஜகுமாரிகளோடு சேர்ந்து பழகி இனிதாக கழிந்தது என்பர். அதுபோல இதற்கு நன்கு பக்குவப்பட்ட மனம்தான் காரணம். அவருடைய எஜராஜருடைய ஸ்ரீசுக்திகளின் ஆழங்கால் பட்டதுதான் காரணம். வேதாந்த தேசிகனின் ராமானுஜ பக்தி தான் காரணம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளிச்செயல் ஸ்ரீசுக்தியை புகழும் இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தை டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகனும் ரொம்ப அழகாக கம்பைல் பண்ணுகிறார். இவரை ஒரு குணவதியான குல மாதுர் என்று இந்த ஸ்ரீசுக்திகளை இதை அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ பாஷ்யக்கார ஸ்ரீசுக்தி 5 சிறப்புகள் உடையது. முனிவர்கள் போற்றும் கருத்துக்களை சாரமாக கொண்டது. எந்த முனிவர்கள்? ஷடகோபன், நாத, யாமுன முனிவர்கள், வைஷம்பாயன, சௌனகாதிகள், போதாயனர், டங்கர், திரமிடர், குகதேவர் மேலும் உள்ளும் புறமும் இனிய குணம் கொண்டது. ராமாயணத்தில் சீதை போல அந்த பிராட்டியை முனிவர்கள் பெரிதும் போற்றி பேசுவர். இந்த ஸ்ரீசுக்திகளையும் முனிவர்கள் பெரும் போற்றி பேசுகிறார்கள். எந்த முனிவர்கள்? போதாயன முனி, ஷடகோப முனி, நாதமுனி, யாமுன முனி போன்றவர்கள். இலக்கியம், நுண்கலைகள், சங்கீதம் போல இவற்றில் 3 தரமாக பிரிப்பர் இயல்பை. முக்தி நிஸ்ரேணிகா, மாளிகை, மேல் மாடம், அதற்கு ஏற படிக்கட்டு வேணுமே. இதோ பரமபதம் ஏறுவதற்கு படிக்கட்டு ஸ்ரீபாஷ்யகார ஸ்ரீசுக்தி. பல படிகள் இருக்குமே. ஆம், இங்கும் தத்துவஞானம் உண்டாவது, உபாயம் அனுஷ்டிக்க தீர்மானம், பகவத் ருச்சி மேம்படுகை முதலியன படிக்கட்டுகள். உபமானத்தில் உத்தம ஸ்திரீ தர்மானுஷ்டானம், ஆத்தியாத்மிக முன்னேற்றம், இவற்றில் உதவி, முக்தி படிகள் இதெல்லாம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஆளவந்தாருடன் அளவலாக கிடைக்காத அந்த வருந்தி அந்த இதெல்லாம் போர்த்துக்கு ஆளவந்தோரோடு பழகிட நேர்ந்திருந்தால் பரமபதத்திற்கு ஏணி கட்டி வைத்திருப்பேன் என்று பெருமிதத்துடன் சாதித்ததாக ஒரு ஐதிஹ்யம் உண்டு. அவர் வருந்தி ஆளவந்தாரை சேவிக்க முடியலையேன்னு வருந்தி அவரோட மாத்திரம் நான் கொஞ்ச நாள் பழகியிருந்தால் அவர் பரமபதத்திற்கு நாங்கள் ஏணி கட்டி வைத்திருப்பேன் என்று கூறுவாராம் சுவாமி. ஏணிங்கிறது வெறும் குறிப்பு. பெரியாழ்வார் குறிக்கிறார். இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தின் மண்டலத்தின் ஊடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்திட்டு 4ஆம் 10 9வது பதிகம் 3வது பாசுரத்தில் பெருமாள் ஏணி வைத்து ஏற்றிவிட்டு நம்மை உடனே அந்த ஏணியை அகற்றி விடுவானாம். ஏன்னா நம்ம ஏறின அப்புறம் டக்குன்னு இறங்கிட்டா. அதனால் எப்படி பெருமாளுடைய பாவம் இதெல்லாம் நம் உள்ளத்தில் படாதா? சகிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்திகி. இலக்கியத்தை ரசிக்க சகிருதயத்துவம் வேணும். ரசிக்க கவியின் உள்ளத்தோடு கலவி ஏற்பட வேண்டும். அந்த ஒத்த ராசிக்கியம் வேண்டும். ரசிக்கணும். போர் அடிச்சுன்னு படிக்கக்கூடாது. அழகிய சொல் சகிருதயர். உரைகள் ஸ்னிக்தர் நண்பர் என்று விளக்கும். ஆனால் போராது. சகிருதயர். தெய்வ கிருப்பையால் நம் பாக்யவசத்தால் ஒரு நிரந்தரமான ஒரு லாபம் கிடைத்து விட்டது. என்னென்னா ஸ்ரீசுக்தி கிடைத்தது. ஸ்ரீசுக்தி பரிச்சயத்தாலே அதை பெறலாம். சமித துரித கந்தா அல்லது சமித விமத கேதா. எல்லா பாபமும் வாசனை கூட இல்லாமல் விலகி போய்விடும். விமதம் மற்றைய மதங்கள் இவை விளைவித்த மனோ துக்கம், கண்டிக்கப்படவில்லையே என்ற துயரம் எல்லாம் போயிடும்.
ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்தி பரிச்சயம் இதற்கு கேதத்தை போக்குமாம். இந்த மாதிரி ஒரு அந்த கேதம், அதாவது இந்த பிற மதத்தை தூஷிக்க, அதாவது போக்குவதற்கு இன்னும் அது கண்டிக்கப்படவில்லையே என்ற துக்கம் போயிடுமா ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்தி வந்ததுனால. ஏன்னா ஸ்ரீபாஷ்ய அபியாசம் பண்ணினவர் வாதப்போரில் பரமதங்களை தம் வாதத்தால் தூளாக்கி விடுவர். உத்தம ஸ்திரீ கேத நிவர்த்தி செய்விப்பாள், துக்கத்தை போக்குவாள். ஏகாந்தத்தில் அளவலாவை சமாதானம் செய்து யுக்திகள் சொல்லி ஒரு மந்திரி போல் ஆலோசனை சொல்வாள். ஸ்ரீபாஷ்யுடைய ஸ்ரீசுக்தியும் அப்படி செய்யும். பரிச்சித ககனா, பொருட்செறிவு எளிதில் விளங்கப்பட ஒண்ணாது. பரிச்சித ககனா என்பது, இந்த பரிச்சித ககனா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான வேர்டு. பரிச்சயம் பண்ண கம்பீரமாக இருப்பது, அதாவது ஆழ்ந்த மனத்தில் அசை போடணும். ஒரு தடவை மேல் நோக்கா நுனிப்புல் மேயக்கூடாது. ஆழ்ந்த சிந்தனை பண்ணின பிறகுதான் அதனுடைய ஆழம் தெரிந்து விட்டது. சிந்தனை மனத்தில் அசை போடுதல் போதும் என்று நிறுத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு அழகாக இருக்கும். இன்னும் சிந்தித்தா இன்னும் ஆழ்ந்த புதிய கருத்துக்கள், அனுபவங்கள் மனத்திற்கு புலப்படும். ஏன் விஷயம் அப்படி. பிரம்மம் தன் ஸ்வரூபம், தன் ரூபம், தன் குணம், தன் விபூதி, தன் சேஷ்டிதம் அத்தனையும் கொடுக்கும். ஒரு விசை சிறிது சிந்தனை செய்கையிலும் ஆழம், சிந்திக்க ஆழம், முழு ஆழம் பார்க்க முடியாது. அதிகம்பீரம், வெகு ஆழம். உபமா விஷயம், உத்தம ஸ்திரீ கூட அப்படித்தான். இடைவிடாத அனவரதம் 60-70 ஆண்டுகள் இணைந்திருந்த தம்பதிகள் ரசிகத்தன்மை, மாதுரியம், சாதுரியம், சௌஜன்யம், மன ஒற்றுமை எல்லாவற்றிலும் எல்லை காண இயலாத ரீதியில் மகிழ்ச்சி அளிப்பாள் கணவனுக்கு. ஸ்ரீ பாஷ்யகார ஸ்ரீசுக்தி போலே சம்யமீந்திரஸ்ய சுக்திகி ந பிரசாதம் பிரஷ்னுவீத. ஸ்ரீ பாஷ்யகார ஸ்ரீசுக்தி எனப்படும் உத்தம பதிவிரதா ஸ்திரீ நமக்கு பகவத் அனுகிரகம் எனத்தக்க ஒரு குழந்தையை பிரசவித்து தரட்டும் என்கிறார் இங்கு சுவாமி. ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தில் நிகமன ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். நிர்விஷ்டம் எதி சார்வபௌமவசதாம் ஆவர்த்திபிர் யௌவனம். சுவாமியின் திருவுள்ளத்தை ருச்சியுடன் புரிந்து கொள்ள வேண்டும், கொச்சைப்படுத்தி அபச்சாரப்படக்கூடாது. ஆச்சரியமாக இங்கு தெரிவிக்கிறார் சுவாமி. திஷ்ட சித்திகி, ஸ்ரீபாஷ்யங்களை சேவித்த அர்த்த கிரகணம் பண்ணுகையில் நமக்கு பூர்வ ரிஷிகளின் திருவுள்ளம் சரியாக மனத்தில் உரைக்கிறது. அது நம்ம அதிர்ஷ்டம், குட் லக் அப்படிங்கிற ஸ்ரீ டிஆர் சுவாமி. சுவாமிக்கு தெரியும் 30 தடவைகளுக்கு மேல் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொன்னவர் இல்லையா. அதனால தான் பரிச்சித ககனாங்கிறார். கம்பீரம், ஆழ்ந்த சிந்தனை பண்ண அதனுடைய ஆழம் இன்னும் புலப்படும் என்கிறார். பிரஷ்னுவீத, வழங்கட்டும், வெளியிடட்டும், பிரசவிக்கட்டும் என்றெல்லாம் சொல்லலாம். ஸ்ரீ பாஷ்யகாருடைய ஸ்ரீசூக்திகளாகிய உத்தம ஸ்திரீயின் பிரசாதத்தை, கிருபையை, திருவருளை நாமும் பிரார்த்திப்போம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.